ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டான். ஃபைட் நைட் த $1,000,000 ஹெய்ஸ்ட் அப்படின்ற சீரீஸோட 7th எபிசோடு தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ யாராவது பார்க்கலன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, நம்ம 7th எபிசோடை கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் எபிசோடில் அவங்க ஒரு ஐலாண்டுக்கு போவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணியே நம்ம டிடெக்டிவும் சிக்கன் மேனும் வந்திருப்பாங்க. இவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க டைம்லேயே வண்டி ஒரு ஓரமாக நிறுத்தி ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போனவங்க சின்ன பையன் சாக்லேட்டை ஒன்று தூக்குறான். அதை பார்த்த ஒயிட் பீப்புளான ஷாப்கீப்பரு ஒழுங்காக அந்த சாக்லேட்டை கீழே வை அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே இவங்க கன் எடுத்து நெத்தி போட்டில் எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி மேன் ராபர் வந்து சொல்லியும் இந்த சின்னம்மை கேட்க மாட்டான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவனை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த ஓவராக பேசுகிறான அவன் வலிக்க போகிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து கன் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தூரமாக இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் நம்ம டிடெக்டிவ்க்கு. எங்கடா திடீர்னு ஷாப் கீப்பர் காணோம், போட்டு தள்ளிட்டானுங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஷாப்புக்குள்ளே போகிறாரு. அந்த டைமில் இவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சைடில் நம்ம விவியன் வந்து அந்த கேங்ஸ்டரோட பாடியை தூக்கிட்டு வந்து ஒரு ஆள்கிட்ட குட்டிங்களே ஒரு ஆள் டெட் பாடியெலாம் கவர் பண்ணிட்டு ஃபியூனரல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பார். அவர் ஆக்சுவலாக டெட் பாடி கொடுத்தா அதை மறைச்சிருவார் ஆதாரமே இல்லாமல். அந்த கொலை பண்ண பாடியை மறைக்கிறதுக்காக தான் நம்ம விவியன் வந்து இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு $3000 கேட்குறாரு. அந்த பணத்தை கொடுத்துட்டு எப்படியும் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராபர்ஸ் டீமு அந்த சொன்ன இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து பார்த்தா ஹோட்டல் சும்மா கிடக்கு, யாரும் இந்த இடத்துல இல்லை. அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற ஐடியா தெரியாமல் டிடெக்டிவும் சிக்கன் மேனும் அந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க ஜோவாராக பேசுகிறான். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டி விட்ருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டினதுக்கப்புறம் ஒரு ஐலாண்ட் நேம் சொல்கிறான். ஓகே, அந்த இடத்துக்கு போனால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இவங்க எப்படியோ ஒரு வழியாக அந்த ஹோட்டலில் ரீச் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த ஹோட்டலுக்கு தான் வில்லன் டீமில் இருந்து அந்த ஆர்மி மேன் கால் பண்ணுறான். எடுத்து பேசின ராபர் ஆர்மி மேனு நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இப்போ தான் வந்து ரீச் ஆனோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஓவராக பேசுகிறவன்ட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் வாங்கி ஃபோன் பேசுகிறான். அந்த சின்ன பையனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. சரி, அதுக்கப்புறம் அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு கம்முன்னு இருக்கு. நம்ம ஹீரோ டெக்டிவும் வந்துட்டுருக்க வழியில் 2 பேருக்குள்ளேயும் கிளாஸ் ஆகி கார் ரோட்டோட ஓரமாக வந்து நிற்கிது. அந்த டைமில் நம்ம 2 பேரும் சண்டை போட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. அப்போ இவங்களை தாண்டி ஒரு ப்ராஸ்டியூட் வண்டி போகுது. ஓகே, ஆளுநர் இடத்துக்கு இவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த ஓவரா பேசலாம் சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 பொண்ணுங்களையும் அனுப்பி வைக்கிறதுக்காக அந்த ஆர்மி ராபர் வெளியே வரான். அந்த கேப்பில் அங்கே ஒளிஞ்சே தான் நம்ம டிடெக்டிவ் வராரு. ஒரு டீல் பேசலாமா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஃப்ராங்கியை கட்டுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம விவியன் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. எனக்கு ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்லாம் வெயிட்டர்கிட்ட சொல்லி வராங்க. உன் மூஞ்சில் ரொம்ப சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி கேட்ட உடனே, ஆமாம், புது பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கேன் ஃப்ராங்க். இந்த மாதிரி ஃபியூனரல் சர்வீஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆதாரமே இல்லாமல் அழிக்கிற பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல லேண்ட் வாங்கி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கன் பாயிண்டில் பிடிச்ச நம்ம டிடெக்டிவ் அவர்கிட்ட டீலிங் பேசுகிறாரு. சரி, ஓகே, உன்னை நான் இதிலேருந்து கண்டிப்பாக காவாதுறேன். இதில் என்ன நடந்துச்சு, யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்டிவ் அவர்கிட்ட கேட்ட உடனே, என்னை மட்டும் விட்டால் பார்த்தாது, அந்த சின்ன பையனுக்கும் எதுவும் தெரியாது, அவனையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, ஓகே, அவனையும் விட்டுறோம், நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் வருவான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் இந்த பிளானையை போட்டு கொடுத்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இந்த பிளானை போட்டு கொடுத்தும் வந்துடுறான். அதுக்கப்புறமா இந்த பிளானுக்கெல்லாம் காரணம் யாரும் நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் இவனும் வேறு வழி இல்லாமல் நம்ம ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன்தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணவன் அப்படின்னு சொல்லி உண்மையை உடைக்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம டிடெக்டிவும் சிக்கன் மேனும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் உள்ளே வந்துட்டு பணம் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்றதை பார்த்துட்ருக்கான். என்னடா போட்ட பிளானை முடிச்சியா அப்படின்னு வந்து ஒரு சைக்கிளை பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீ எனக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் அதை டீலிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கிராஷ் ஆயிடுது. 2 பேரும் கன் பாயிண்டில் நின்றுருக்க டைமில் அந்த சின்ன பையன் யோசிக்காமல் அந்த ஆர்மி மேனையே சுட்டுறான். ஆனால் ஆக்சுவலாக ஆர்மி மேனு தான் இவனை ஒவ்வொரு இடத்துலையும் சேவ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருந்தார். நல்ல மனுஷன் கூட தான். ஆனால் தெரியாமல் தான் இந்த பையனை சுட்டுறான். கேட்டால் அவன் உன்னை சுட்டுருவான்னு நினச்சேன், அதனால தான் அவனை சுட்டேன் அப்படின்றான். இவன் செத்த உடனே அந்த சின்ன பையனையும் நெத்தி புட்டிலே போட்டு தள்ளுறான் அந்த பிளான் போட்டவன். அதுக்கப்புறம் அவன் எனக்காக சுட்டேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த பிளான் போட்டவனையும் போட்டு தள்ளுறான் இந்த ஓவராக பேசுகிறவன். அதுக்கப்புறம் அங்கே இருந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கான். கரெக்டாக நம்ம டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சிக்கன் மேனும் பின்னாடி வந்து பார்க்கும்போது இவ்வளோ பேர் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவரும் பின்னாடி துரத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பணத்தோட ஓடின ஓவராக பேசுகிறவனை நம்ம டிடெக்டிவ் பிடிச்சிடுறாரு. ஒரு வழியாக அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில்
ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் அவங்க அம்மா மீட் பண்ணுறது போயிருக்கான். ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு என்னென்னா, நான் ஃப்ராங்கியோட ஃப்ரெண்டு தான் இந்த இடத்த ஆண்டிருக்கணும், இந்த மொத்த கேங்ஸ்டருக்கும் தலைவனாக ராஜாவாக இருந்திருக்கணும். ஆனால் இப்போ வேறு யாரோ அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, அவன் கொலைக்கு காரணமே உன் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ கூடி சீக்கிரம் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பிடிச்சி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதோட இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. நம்ம இந்த சீரீஸோட லாஸ்ட்டு பார்ட் 8th பார்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருப்பான். நியூ ஜெர்சியில் இருக்க மற்ற கேங்ஸ்டரை ஒன்று சேர்க்குறான். ஃப்ராங்கி வந்து இந்த கேங்ஸ்டரை போட்டு தள்ளிட்டான். அதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்த மெம்பராக அவன் ஆகிறதுக்கு இருந்ததுனால தான். இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா போய் ஃப்ராங்கியை போட்டு தரலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே யார் அடுத்த லீடர்ன்றதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஆளுங்கள்லாம் ஃப்ராங்குக்கு எதிராக திருப்பி அந்த சிட்டிக்கு கூப்பிட்டு வந்து போட்டு தள்ளுறதான் இப்போ பிளானர். அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இங்கே வந்து சைலண்ட்டாக ஃப்ராங்க்கு கூட பிஸ்னஸ்லாம் செம்மையாக போகுது அப்படி இப்படின்னு சொல்லி நைஸாக பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு டைம்லேயே ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. போய் அட்டன் பண்ணி பேசினவன், நான் சிக்கன் மேன் பேசுகிறேன், நீ பண்ண எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஆள் அப்படியே ஆஃப் ஆயிடறான். இதை நல்லா நோட் பண்ண நம்ம ஃப்ராங்க்கு என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் போய் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஃப்ராங்க்குக்கும் பாடி கார்டுக்கும் டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் சிக்கன் மேன் சொன்ன இடத்துக்கு ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் போகிறான். அதுக்கப்புறம் ஆமாம் நான் தான் பண்ணேன், உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு இந்த ராபரி பண்ண தங்கம் எல்லாமே அங்கே தான் இருக்குது, நீ பாரு அப்படின்னு சொல்லி காட்டின உடனே ஓகே இதையே நான் எடுத்துக்கிறேன், உன்னையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளிடுவேன், இப்போ ஆதாரமே இல்லாமல் போய் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திமிராக தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ராபரி பண்ண அந்த ஓவராக பேசுகிறவனும் வந்து பக்கத்தில் உட்காரான். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டான் போல். அதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் போட்டு கொடுப்பேன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். பயப்படவே இல்லை இவன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டீல் போடுறாங்க. நம்ம சிக்கன் மேனாக அந்த ஓவராக பேசுகிறவனும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நான் ஃப்ராங்க்கு கிட்ட மாட்டி விட்டு இப்போவே உன்னைய போட்டு தள்ள வைக்க முடியும், என் மேலே ஏற்கனவே ஃப்ராங்க் கோவமாக இருக்காரு, அதனால் நான் போனால் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும், இப்போ நீ வந்து ஃப்ராங்கை உன்னோட பவரை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிடு, 2 பேரோட டீலும் ஈக்குவல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம சிக்கன் மேன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவனும் ஓகே நான் ஃப்ராங்கை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்லாம் பேசிவிட்டு அவன் என்னென்ன பண்ணானோ எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பேக்கை தூக்கிட்டு அப்படியே வெளியே கிளம்ப போகிறான். போனவொன்னே நம்ம டிடெக்டிவ் மாதிரி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா இப்போ தான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஒரு வீணாக போனால் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்க ஒரு இடத்த இவங்க நீட்டாக ரெடி பண்ணி அங்கங்கே மைக்கெல்லாம் செட் பண்ணி அவன் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஒவ்வொரு ஆளுமே இவங்களோட ஆள் தான். அந்த 2 போலீஸ் மட்டும் ஒரிஜினல் போலீஸு, இங்கே இருக்க பாட்டி, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவன், இந்த பொண்ணு எல்லாருமே ஃபேக் தான், நீயா தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இவன் பேசின எல்லா ரெக்கார்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்துக்கு இவனும் இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க டைமில் இவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் நினச்சிருப்பார் போல். அதனால் அவனை காப்பாற்றி கூட்டோன்னு சொல்லி அந்த பாடி கார்ட்டை சொல்லி அனுப்பியிருப்பார். அந்த பாடி கார்டு வந்து கண்ணு முடித்துட்டாமல் சிக்கிறவன்லாம் சூட் பண்ணி சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருந்த நம்ம சிக்கன் மேனையும் தூக்கிட்டு ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையனையும் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்கை காட்டுறாங்க. அவர் பிஸ்னஸ் பற்றி எப்படி சம்பாதிக்கிறது, புதுசாக எப்படி பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யாரோ கதவு தட்டுறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணால் நம்ம டிடெக்டிவ் போய் நேரடியாக ஃப்ராங்கே கன் பாயிண்டில் பிடிக்கிறாரு. ஒழுங்காக கார் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு விவியனை ஓட்ட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் காரில் மாற்றி டைலாகாக பேசி தட்டுறாங்க. இவங்க வெறுப்பில் காரை நிறுத்திட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம 3 பேருக்குள்ளேயும் சண்டை போடக்கூடாது, யாருக்கும் பிரயோஜனம்லாம் போயிடும், நம்ம 3 பேரும் ஒன்றா தான் வேலை செய்யணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கார் அப்படி இங்கே வந்து சேருது. வந்த உடனே நம்ம டிடெக்டிவ் கன் பாயிண்டில் ஃப்ராங்கை பிடிச்சிருக்காரு. அதனால் எல்லோரும் கன்னை இறக்குங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் சொன்னோடனே இறக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் கன்னை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டிடெக்டிவ் வர வழி இல்லாமல் கன்னை ஃப்ராங்க் கிட்ட கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த இடமே மொத்த கண்ட்ரோல் என்னோடதாயிருச்சு, இப்போ நான் சொல்கிற வரைக்கும் யாரும் அசையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் உள்ளவா அப்படின்னு சொல்லி சிக்கன் மேன் உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனோடனே நம்ம ஃபஸ்ட்டு சீனாக பார்த்தது இதுதான், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன் மேனை ஷூட் பண்ணிடுறாரு. ஆனால் அப்படி புல்லட் சவுண்ட் கேட்டவொடனே வெளியே இருக்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா போட்டு தள்ளாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ செத்த மாதிரி நடி, மீதி இருக்க பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டீம் ஆனதுனால நம்ம ஃப்ராங்க் ஒரு பிளானை போட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா மொத்த ஆதாரமும் இந்த சிக்கன் மேன் தான். கன் ஷூட் பண்ணிட்டு நம்ம ஃப்ராங்க் அப்படி வெளியே வராரு. வந்த உடனே அவனை கொண்டுட்டியா அப்படின்னு கேட்டவுடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் சொல்கிறாரு. அதுக்கு இருந்துட்டு நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் கன்னை எய்ம் பண்ணுறாங்க. அவனுக்கு மொத்த பிளானும் தெரிஞ்சு போச்சு, நல்ல வேலை நீ அவனை கொண்டுட்ட,
நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லோரும் இங்கே வந்துடுவோம் தானே கன்னோட அப்படின்லாம் கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் இங்கே உடைக்கிறான். நான் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணேன், உனக்குலாம் வயசாகிடுச்சு, நீலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மற்ற கேங்ஸ்டர்ஸ் வச்சு நம்ம ஃப்ராங்கியை போட்டு தள்ளிட்டு நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்றத அவன் பிளான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரரும் ஃப்ராங்கியும் பிளான் பண்ண மாதிரி மற்ற கேங்ஸ்டர்கிட்ட இவர் வச்சுருந்த ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்க 2 பேர் தான் இந்த ராபரிக்கு காரணம். இந்த ராபரியை பிளான் பண்ணது இந்த ஃபோட்டோவில் இருக்க இவன் தான். அவனுக்கு இந்த பிளானை போட்டு கொடுத்தது இந்த எதில் நிற்கிறானே இவன் தான் அப்படின்னு சொல்லி மற்ற கேங்ஸ்டர்ஸ்கிட்டையும் நம்ம ஃப்ராங்கி மேலே தப்பு இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறாரு. இவங்க பேசி இந்த விஷயத்தை ரிசால்வ் பண்ணுற அந்த டைம்லேயே அந்த சிட்டியோட மொத்த போலீஸும் இங்கே வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாருக்கும் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கேஸை சீக்கிரமாக முடிச்சதுனால நம்ம ஹீரோ மறுபடியும் செரிஃப் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டிமாண்டு வைக்கிறாரு, நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்து தான் அனுப்புகிறாரு. அதை மட்டும்தான் அந்த ஏர் அஃபிஷியல் போய் பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளைக்கார போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அவங்க டீமாலேயே வச்சு அவரே அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வழியாக தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன் மேன் அவரோட ஒய்ஃபை பார்க்க போகிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் ஒத்துக்கவே இல்லை, நான் இதுக்கு மேலே கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி சர்ச்சுக்கு போகிறாரு. ஸோ ஒரு புள்ளிங்கெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஃப்ராங்கை கட்டுறாங்க. அவங்களும் விவியனும் சேர்ந்து பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மண்ணல்ற கருவி கூட தங்கத்தாலே செய்கிற அளவுக்கு பயங்கரமாக பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு விதமாக ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீசன் முடியுது. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரியல் ஸ்டோரியில் வந்த சிக்கன் மேனும் டிரெக்டிவும் இவங்க 2 பேர் தான். அட்லாண்டா இனிமேல் எல்லாத்தையும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு வசனத்தை சொல்லி இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சது. இந்த சீரீஸ் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா மூவி போடலாமா இல்லை சீரீஸ் போடலாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.